பேரணிகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் நீண்ட ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருந்தாரு. அதுல குறிப்பிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, 2009 ஏற்கனவே கலைஞர் அவர்கள் ஒரு மடல் எழுதியிருந்தாரு, அது ஏன் இப்ப முரசொலியில பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி, நான் வரலாற்றிலேயே தவறு செய்து விட்டேன், 2 தவறு தான். ஒன்னு அதிமுகவோட கூட்டணி வச்சது, இன்னொன்னு 2017 பாஜக எதிர்ப்பதற்காக திமுக கூட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற 2 விஷயத்த சுட்டி காட்டி பேசுறாரு. எப்படி பார்க்கலாம் தோழர்? ஒரு தாவேக கூட கூட்டணி சேர்ந்த பின்னாடி 2 திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சது தப்புன்னு சொல்றாரு. எப்படி பார்க்கலாம்? கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழக்கம். இன்றைக்கு ஏறக்குறைய தாவேகாவினுடைய அரசு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராக்சி அரசு போலதான். பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்கிற சூளுரையை மேற்கொண்டு விட்டு கோட்டை கொத்தளத்தில் உட்கார்ந்திருக்கிறார் ஜோசப் விஜய். அந்த அரசுக்கு துணை நிற்பதாக போயிருக்கிற, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்றைக்கு கூட முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அழைத்து விட்டு வந்திருக்கிறார். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜகவுக்கும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புரோக்கர் வேலையை செய்வதற்கு வைகோ பாதை சமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப கழகங்கள் இல்லாத ஆட்சி என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த முழக்கத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் வைகோ செயல்படுகிறாரான்னா, ஆமா, அதை வைகோ தலையில் வைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால்தான் 2 திராவிட கட்சியோடு வைத்த கூட்டணியை இப்போது தவறு என்று சொல்கிறார். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் தவறை மட்டுமே செய்தவர் வைகோ. தவறை செய்துவிட்டு பின்னாளில் நான் தவறு செய்தேன், வருந்தி விடுகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அவருடைய அரசியல் வாழ்வு என்பதே இன்றைக்கு எப்படி ஆகியிருக்கிறது என்று சொன்னால், தவறும் மன்னிப்பும் கண்ணீரும் கம்பளையுமாகவே மாறி போயிருக்கிறது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னால், 2006 அதிமுகவோடு கூட்டணி வைத்தது தவறு என்று இன்றைக்கு சொல்கிறார் இல்லையா? இதைத்தான் எங்களுடைய தலைவர் அன்றைக்கே சொன்னார். எழும்பூர் தொகுதியில போட்டியிடுகிற வாய்ப்பு, கருப்பு சட்டை அணிந்து கொண்டு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் மல்லை சத்யா. ஒரு தம்பி கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அங்கே நிற்கிறாரே, எதற்காக அங்கே கருப்பு சட்டை அணிந்து கொண்டு போனார்னு முரசொலியில எழுதியிருக்கிறாரு கலைஞர். ஏன் அந்த கருப்பு சட்டைன்னா, வைகோவை பொடா சிறை கொட்டடியில் ஜெயலலிதா அம்மையார் பூட்டியதை கண்டித்து தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் கருப்பு சட்டை அணிவேன் என்று சொன்னார் அண்ணன் மல்லை சத்யா. அந்த கருப்பு சட்டையை அணிந்து கொண்டுதான் போயஸ் கார்டன் இல்லத்துக்கும் போனார். அவரை எழும்பூர்ல கூப்பிட்டு வந்து நிக்க சொன்னார். எழும்பூர்ல நான் நிக்க மாட்டேன், இந்த கூட்டணி சரி வராது, வேண்டாம் என்று மறுத்தவர் அன்றைக்கு அவர் ஒருவர் தான். அதே போல அண்ணன் கண்ணப்பன் அவர்களும் அன்றைக்கு அந்த கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார். இன்றைக்கு இருவருமே நம்மோடு இருக்கிறார்கள். நான் ஒண்ணு இல்லாத ஆளெல்லாம் சாட்சிக்கு கூப்பிடல, இருக்கக்கூடியவர்களை தான் சொல்கிறேன். அப்போ தவறை ஏன் நீங்கள் அன்றைக்கு செய்தீர்கள், அதற்கு என்ன பயனை நீங்கள் பெற்றீர்கள், அதை சொல்லணும்ல. தவறு செய்தேன்னு சொல்றவரு அதற்காக என்ன பயன் பெற்றேன்னு சொல்லணும்ல. நீங்க திருச்சி மாநாடு, அந்த திமுகவினுடைய 2006 திருச்சி மாநாடுன்றது ரொம்ப முக்கியமான திருப்புமுனை ஏற்படுத்துகிற மாநாடு. அந்த மாநாட்டுக்கு இவர் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்புல. இவருக்காக ஆள் உயர கட் அவுட் எல்லாம் வச்சு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்கும்போது, இவர் அன்றைக்கு காலை திடீரென திமுகவினுடைய மாநாட்டு செய்தி எடுபடக்கூடாது என்பதற்காக திமுக மாநாட்டில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்தவர், அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு 2006 நடைபெற போகிற சட்டப்பேரவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்று அண்ணன் கலைஞர் அவர்கள் மீண்டும் அரியணை ஏறுவார், அவர் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவார், அதற்கு நாங்கள் வாளும் கேடயமாக, இப்ப எப்படி சொல்றாரோ நாங்க வாளும் கேடயமாக விஜய்க்கு இருப்போம்னு, அன்னைக்கு வாளும் கேடயமுமாக இருப்போம்னு சொல்லி கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் அவர்களை சந்தித்து விட்டு வந்து வாசல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொன்னது முதல் நாள். மறுநாள் காலையில மாநாட்டுக்கு வருவதாக சொல்லி உறுதி அளித்து விட்டு 2வது நாள் காலையில் புறப்பட்டு போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போறாரு. ஏன் போனாருன்னா, அன்னைக்கு 40 கோடி ரூபாய் ஜெயலலிதா அம்மையாரிடமிருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு தன்னுடைய கட்சியை ஜெயலலிதா அம்மையாரிடம் போய் அடமானம் வச்சாரு. அதுக்கு பல காரணங்களை அன்னைக்கு சொன்னாரு. நான் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகிச்சேன், என்ன கணக்கு காட்டி மந்திரி வாங்கினாரு கலைஞர் எங்க மாவட்ட செயலாளரை விலை பேசினாரு. கலைஞர் எந்த மாவட்ட செயலாளரையும் அன்றைக்கு விலை பேசல. கலைஞர் எந்த அமைச்சரவையும் இவர் பெயரை சொல்லி அமைச்சர் பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த பிரதிநிதித்துவம்
2006 மகத்தான வெற்றியை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அகில இந்திய முழுமைக்கும் பெற்றதற்கு முதற் காரணமாக இருந்து கடமையாற்றியவர் கலைஞர். கலைஞர் இங்க 40க்கு 40 தொகுதியில் வெற்றியை தேடி தந்தார். அதனுடைய விளைவாக அந்த அமைச்சர் பொறுப்புகளை கலைஞர் கேட்கிற இடத்தில் இருந்தால் கொடுக்கிற இடத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. இவரை கணக்கு காட்டியெல்லாம் வாங்கல. இவருக்கு இருந்தது 4. சிவகாசியில சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், திருச்சியில அண்ணன் எல்ஜி, அதே போல வந்தவாசியில செஞ்சியாரு, பொள்ளாச்சியில டாக்டர் கிருஷ்ணன். இவங்க 4 பேர் அன்றைக்கு இருந்தாங்க. இப்ப இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மந்திரி பொறுப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி தரப்புல இருந்து சொல்றாங்க. அண்ணன் எல்ஜிக்கு அந்த பொறுப்பை வாங்கி தர வேண்டும். அண்ணன் எல்ஜிக்கு அந்த பொறுப்பை வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே நாங்க மந்திரி சபையில பங்கேற்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் போட்டாரு. இவர் தான் மந்திரி சபையில பங்கேற்க மாட்டோம்னு தீர்மானம் போட்டாரு. தீர்மானம் போட்டுட்டு எங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு தர்றேன்னு சொன்ன காங்கிரஸை தடுத்து எங்களுக்கு தர வேண்டிய அமைச்சர் போர்ட்போலியோவை தனக்கு வாங்கிக்கிச்சு திமுக. திமுக மீது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை அன்றைக்கு வைத்தால் அன்றைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பதில் சொல்லிடுச்சு. நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பினான்சியல் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க ஒரு பேரம் பேசி ஆரம்பத்திலிருந்து ரூபாயை பெற்றுக்கொண்டு தேர்தலில் பணியாற்றுவதுதான் வைகோக்கு இருக்கிற வேலை. வைகோ தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று எப்போதும் பணியாற்றியதே கிடையாது. மாறாக வைகோ என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, காசை வாங்கிக்கிட்டு யாரை தோற்கடிக்கணுமோ அந்த வேலையை தான் செய்வார். எப்போதும் தன்னுடைய கட்சி வெற்றி பெறணும் தானே ஒரு கட்சியினுடைய தலைவர் நினைக்கணும். வைகோ அப்படி நினைக்க மாட்டார். வைகோ என்ன செய்வார்னா, யாராவது ஒருவர் வெற்றி பெறுவதற்கு இன்னொரு தோல்வியை தழுவணும் இல்லையா, அந்த தோல்வியை யார் தழுவணும்ன்ற முடிவை எடுத்து அதற்குண்டான ஒரு அஜெண்டாவோடு செயல்படுவதற்கு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுவார். அப்படிதான் 2006 தேர்தல்ல அதிமுக மீண்டும் வெற்றி பெறணும், நம்ம கட்சியை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, திமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்து 40 கோடி ரூபாய் அன்னைக்கு பேரமாக பேசி பெற்றுக்கொண்டுதான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ அடுத்து 2வது தப்புன்னு சொல்றாரு இல்லையா, ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது ஏற்பட்ட இந்த கூட்டணிக்கு வலிய வந்து சேர்ந்தவர் வைகோ. அதற்கு முன்பு 2016 மக்கள் நல கூட்டணியில இருந்து போட்டியிட்டார். மக்கள் நல கூட்டணியில இருக்கும்போது திமுக குறித்து என்னெல்லாம் பேசினாரு, திமுகவை பத்தி எப்படி எல்லாம் விமர்சனம் வச்சாரு, திமுகவுடைய தோல்விக்கு எப்படி காரணமாக இருந்தாருன்றதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு கூட்டணியில் போய் சேர வேண்டும் என்கிற முடிவை அவரே எடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதிமுகவோடு சேருவதற்கு முயற்சிக்கிறாரு. அதிமுகவோடு சேருவதற்கான சூழல் அன்றைக்கு இல்லை. அப்படிங்கிற போது திமுகவோடு சேருவதை தவிர வேற வழி இல்லை, ஏன்னா கட்சியை காப்பாற்ற முடியாது. 2011 தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அந்த தேர்தலை புறக்கணிச்சதுக்கு காரணமும் பல பினான்சியல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை அப்புறம் பேசுவோம் நம்ம. இப்ப 2016 மக்கள் நல கூட்டணி அமைப்பதற்கு 1500 கோடி ரூபாய் ஜெயலலிதா அம்மையாற்ற பணத்தை பெற்றுக்கொண்டு அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு மேனிப்புலேஷனை செஞ்சாரு. இப்ப கட்சி ஒரு நிலைத்தன்மை இல்லாத சூழலுக்கு வந்துட்ட பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலை கணக்குல கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்டுறாரு, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ கட்சியினுடைய பெரும்பான்மையானவர்களினுடைய முடிவு என்னவா இருக்குன்னா, திமுகவோடு இணைந்து செயல்படணும் அப்படின்றது. அதன் அடிப்படையில திமுகவோடு சேர்ந்து செயல்படணும்னு முடிவெடுத்து இவங்க தான் கூட்டணிக்கு போனாங்க. ஏன் போனாங்க? அன்னைக்கு என்ன காரணம் கூட்டணிக்கு போனதுக்கு? வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துக்கு வைகோ வந்தார். நம்ம ராஜ்யசபாவுக்கோ அல்லது லோக்சபாவுக்கோ போகணும்னா திமுக கூட்டணியில இருந்தா தான் அது சரியா வரும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அன்னைக்கு அந்த திமுக கூட்டணிக்கு போகணும்ன்ற முடிவையே வைகோ முழுமனதாக ஏற்றுக்கொண்டார். இல்லைன்னா கட்சிக்காரங்க சொல்றாங்க பாஜக எதிர்ப்பதற்காகத்தான் தேர்தல் சொல்றாரு. அவரே பாஜகவோட கூட்டணி தானே வச்சிருந்தாரு. 2016 மோடி வந்தா பாலாறும் தேனாரும் ஓடும்னு தமிழ்நாட்டுல முதல்ல டிக்ளேர் பண்ணது யாரு? சாத் இதே வைகோ தான். வைகோ தான் மோடியை தமிழ்நாட்டுக்கு எடுத்து வந்து 2014 தேர்தலின் போது அறிமுகம் செய்தார். அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை உறுதிப்படுத்தல, தேமுதிக கூட்டணிக்கு வருதான்றது தெரியல. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க போகிறோம்னு சொல்லி முதல்ல ஜனவரி மாதமே 2014 டிக்ளேர் பண்ண ஒரே நபர் யாருன்னு கேட்டா வைகோ தான். அதன் பிறகு வாஜ்பாய் அணுகுமுறை மாதிரியே மோடியிடம் அணுகுமுறை இருக்கும். ஈழத்தமிழர் விவகாரத்துக்காக மோடி துணை நிற்பாரு. ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழர்களுடைய உணர்வுகளை மோடி புரிந்து கொள்வாரு. தமிழ்நாட்டுக்கு வாஜ்பாய் தந்ததை போல பல நலத்திட்டங்களை தருவாருன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து மோடியை எடுத்துட்டு வந்தவர் இவரு தானே. அதன் பிறகு மோடியினுடைய நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கையாக இருந்தது, இவருடைய நடவடிக்கை எப்படிப்பட்ட நடவடிக்கையாக இருந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவரே பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாகத்தான் இருந்தார். இவரே பாஜகவினுடைய கைக்கூலியாகத்தான் இருந்தார். இப்போதும் பாஜகவினுடைய கைக்கூலியாகத்தான் இருக்கிறார். நான் ஒண்ணு கேட்கிறேன், திமுக உங்களை மாநிலங்களவைக்கு அனுப்பி வச்சுச்சு இல்லையா? இவர் யார் வீட்டுக்கு முதல்ல போனாருன்றதுதான் ரொம்ப முக்கியம். லால் கிஷன் அத்வானியினுடைய வீட்டுக்கு போனார்.
போய் அவருடைய காலில் இவரும் இவருடைய மனைவியும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்களா இல்லையா? படம் இருக்கு. ஏன் ஆசீர்வாதம் வாங்குறாங்க? நீங்க யார் மூலமாக வெற்றி பெற்று போறீங்க? அத்வானி காலில் போய் விழ வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கு? அப்ப இவர் யாருன்றது நல்லா தெளிவா புரியுதா? ரெண்டாவது, அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையும் போது முதல்ல அவர் சந்தித்த நபர் யாருன்னா சுப்பிரமணிய சாமியை சந்திக்கிறார். சுப்பிரமணிய சாமியை சந்திச்சு அவரிடத்துல பேசிட்டு அதன் பிறகுதான் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே அவர் நுழைகிறார். இப்படி பாஜகவினுடைய ஆளாகவே இருந்து கொண்டு பாஜக எதிர்ப்புக்காக தான் நான் திமுகவோட சேர்ந்தேன்னா, நீங்க என்ன பாஜக எதிர்ப்பை பதிவு செய்ய போறீங்க? நீங்க எப்படி பாஜக எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க? 2014 பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணவர் நீங்க. பாஜகவுக்காக ஊதுகுழல் போல செயல்பட்டவர் நீங்க. அன்னைக்கு அவர் மோடி குறித்து பேசியதெல்லாம் அப்பப்பா எவ்வளவு பெரிய செய்திகள். மோடி அப்படி செஞ்சிருவாரு, இப்படி செஞ்சிருவாரு, நான் பார்த்தேன், நான் பேசினேன், நான் சொல்லிட்டேன்னு மோடியை கட்டி பிடிச்சது என்ன, ஆற தழுவியது என்ன, அந்த படங்கள்லாம் இன்னமும் இருக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக நீங்களே இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காகத்தான் திமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பை கொள்கை வழியாக எடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த கட்டமைப்புக்கு நீங்க போய் துணை நின்றுதான் பாஜக எதிர்ப்பை பதிவு செய்யணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை நீங்க போன பிறகுதான் திமுக செஞ்சுச்சா, அல்லது திமுகவுக்கு நீங்க போன பிறகுதான் அது வலிமை பெற்றுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. அப்ப நீங்க எந்த நோக்கத்துக்காக போனீங்க? நீங்க முழுக்க அந்த நான் சொன்ன உயர்நிலை குழு கூட்டத்துல எல்லாரும் சொல்லும் போது, அப்ப நான் போனா எனக்கு ஒரு எம்பி பதவி கிடைக்குமா, நான் மீண்டும் எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு அமையுமான்னு வெளிப்படையாகவே கேட்டவர் வைகோ. அப்ப எல்லா நிர்வாகிகளும் ஏன் கிடைக்காது, கண்டிப்பா 2019 தேர்தல்ல அந்த வாய்ப்பு அமையும் இல்லையா, அது திமுக கூட்டணியாக இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அதை கணக்கிட்டு கொண்டுதான் 2019க்கு முன்பாக நடந்த RK நகர் இடைத்தேர்தல்ல திமுக கூட்டணியில போய் அங்கம் வகிச்சாரு. 2019 2 எம்பி சீட்டு, ஒரு மாநிலங்களவை ஒரு மக்களவையும் கேட்டு பெற்றாங்க. அப்ப தனக்கு பதவி கிடைக்க வேண்டும், தான் மீண்டும் டெல்லிக்கு போக வேண்டும் என்று சொன்னவுடன் திமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்ற முடிவை எடுத்தாரே தவிர, அவருடைய கணக்கு என்பது தனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை வைத்துதான். இப்ப தவறு செஞ்சிட்டேன்னா உங்களை யார் அன்னைக்கு தவறு செய்ய சொன்னது? நீங்க அந்த தவறை செஞ்சீங்க. பாஜக எதிர்ப்புன்னு சொல்வதெல்லாம் நாடகம். தனக்கு எம்பி பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தவறு செஞ்சார். இப்ப கூட கடைசி வரைக்கும் தவறு செஞ்சேன்னு சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 2026 நான் விஜயோடு கூட்டணி வைத்தது தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அன்னைக்கும் பேரவையில உட்கார்ந்து நம்ம பேசுவோம், இது சரியா தவறா, என்ன செஞ்சாரு வைகோ, எதன் பொருட்டு இன்றைக்கு இந்த கூட்டணி அமைச்சார். வைகோ எப்போதுமே தவறான முடிவை சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய நபராகவே வெளிப்படுவார். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு தான், கட்சி இப்படி ஆயிடுச்சு, நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுகிற காட்சியை இந்த 30 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார். இப்போதும் அதையே செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அந்த நீண்ட நெடிய கடிதத்துக்கு அவர் காரணமா என்ன சொல்றாருன்னா, 2009 வெளியிட்ட கடிதத்தை திருப்பியும் முரசொலியில் பதிவிடுறாங்க, சீண்டி பாக்குறீங்களா அப்படிங்கிற விதத்துல தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. எதுக்காக திமுக அப்படி செய்யணும்னு பாக்குறீங்க? திமுக இந்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யக்கூடாதுன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதாவது திருச்சி அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் வெற்றி பெற்று சிட்டிங் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. காங்கிரஸ் கரூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. கரூரை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கிருஷ்ணகிரியில போட்டியிட்டு வெற்றி பெற்றது. கிருஷ்ணகிரியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிறார்கள். இப்படி காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் வெற்றி பெற்றதோ அங்கெல்லாம் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. ஆனால் திருச்சி தொகுதி உறுதியான வெற்றியை பெறும் என்று தெரிந்ததற்கு பிறகும் ராகுல் காந்தியே தனிப்பட்ட முறையில் வேண்டும் இந்த தொகுதி என்று அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுக்காக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்துல கேட்டதற்கு பிறகும் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்காமல் மதிமுகவுக்கு ஏன் கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம்? மதிமுக அழுது அடம் பிடித்து இந்த தொகுதி தான் வேணும், என் பையனை நிறுத்த போறோம்னு சொல்லி போய் கேட்டார். அப்ப அந்த தொகுதியை அவங்க கொடுத்தாங்க. கொடுத்தப்போ பொது சின்னமா தனி சின்னமா அல்லது உதயசூரியன் சின்னமா அப்படின்ற பேச்சு எழல. ஆனா தனி சின்னத்துல நிக்கிறதுன்னு இவங்க கட்சிக்குள்ள முடிவெடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதை ஏற்குது. ஆனா கீழ் நிலையில இருக்கிற தொண்டர்கள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டா சரியாக இருக்குமேன்னு கருதுறாங்க. அந்த ஊழியர் கூட்டத்துல நடந்த செய்தி எல்லாம் என்னன்றது நமக்கு தெரியும். செத்தாலும் தனி சின்னம் தானே அழுதது, எங்க அப்பாவுக்காக நான் பண்றேன்னு சொன்னது, கதர்னது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாக போய் பணியாற்றாத காலகட்டத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இவர் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு வைகோ மகனுக்கு இந்த பதவி கிடைத்திருப்பதற்கான எந்த வாய்ப்பும் எந்த அறிகுறியும் இல்லை. அது மட்டும் இல்லாம வைகோ விருதுநகர் பழைய சிவகாசி தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்.
அவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டா எங்க தோல்வியை தழுவிடுவாரோன்னு சொல்லி அவருக்கு மாநிலங்களவை பொறுப்பை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு வைகோ விசும்பி விசும்பி அழுதாரு. அண்ணன், நீங்க மாநிலங்களவைக்கு போங்க, உங்களுடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது, உங்களுடைய பிரச்சாரம் இந்த கூட்டணிக்கு தேவைப்படுது, அதனால நீங்க தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில முடங்கிடக்கூடாது. ஒருவேளை நீங்க தோல்வியை தழுவிட்டா அது உங்களுடைய தோல்வியா இருக்காது, தமிழ்நாட்டினுடைய தோல்வியாக இருக்கும்னு ஸ்டாலின் அன்றைக்கு சொன்னார். வெளிப்படையாகவே சொன்னார். சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க மாநிலங்களவை தரோம், நீங்க மாநிலங்களவைக்கு போங்க அப்படின்னு சொன்னார். இப்ப இவ்வளவும் செஞ்ச திமுகவை இன்னைக்கு வைகோவனுடைய மகன் என்ன சொல்றாரு? ராஜினாமா பண்ண சொல்லுங்க, திமுகவினுடைய உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நான் உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக சொன்னிச்சா எங்கேயாவது? திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் யாராவது உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி பேசினாங்களா? பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் பேசினாரா? பொருளாளராக இருக்கிற அண்ணன் டி.ஆர். பாலு பேசினாரா? கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் தளபதி பேசினாரா? இளைஞரணி செயலாளராக இருக்கிற அண்ணன் உதயநிதி பேசினாரா? யாராவது பேசினாங்களா? ஆனா ஏன் நீங்க அப்படி ஒரு கருத்தை வழியே சென்று திணிப்பதாக கருதி கொண்டு பேசுறீங்க? அப்ப உங்களுடைய உள்நோக்கம் என்ன? நீங்க இந்த பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கருதுறீங்களா, இல்ல இந்த பதவியில தொடரணும்னு நினைக்கிறீங்களான்றது உங்களுடைய முடிவு. ஆனா திமுக ஏதோ ராஜினாமா செய்ய சொன்னதை போல ஒரு நாடகத்தை பொதுவெளியில் அரங்கேற்றுகிற போது, திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாததை செய்ததாக சொல்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேலஞ்ச் பண்றப்ப நீ ஒரு சுண்டக்கா பையன் திமுகவை சேலஞ்ச் பண்றியான்ற அந்த ஒரு உணர்வு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராதா? திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற்ற நீ இந்த நிலைக்கு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் உன்னை எப்படி லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்ணணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் கருதும்ல. அதைத்தானே திமுக செஞ்சிருக்கு. இதை கூட திமுக செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா திமுக ஒரு அரசியல் கட்சியா, செஞ்சிலுவை சங்கமா? திமுக என்ன அறக்கட்டளையா நடத்திக்கிட்டு இருக்காங்க? தொண்டு நிறுவனமா நடத்திக்கிட்டு இருக்காங்க? இல்ல சார், அது ஒரு அரசியல் கட்சி. அப்ப இந்த எதிர்ப்பை திமுக இல்லை என்று சொன்னால், திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் வைகோவும் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்க முடியாது, இன்றைக்கு வைகோ மகனும் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்க முடியாது. சார், கட்சிக்கு 2006 முதல்ல கிடைச்சிச்சு சார் சட்டமன்ற பிரதிநிதித்துவம். அதன் பிறகு அந்த கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமே கிடைக்கவே இல்லை. 2011 தேர்தலை புறக்கணிச்சாச்சு, 2016 தேர்தலில் படுதோல்வியை தழுவியாச்சு, 2021 கட்சி தொடங்கியதற்கு பிறகு 2006 தேர்தலுக்கு பிறகு ஏறக்குறைய எப்பத்திலிருந்து என்ன கணக்குன்னு நீங்க புரிந்து கொள்ளுங்கள், 15 ஆண்டுகள் கழித்து அந்த கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பை திமுக தந்துச்சு. திமுக இல்லைன்னா புதூர் பூமிநாதன் எம்எல்ஏ இருக்க முடியாது, டாக்டர் ரகுராமன் எம்எல்ஏ இருக்க முடியாது, அதே போல அண்ணன் சின்னப்பா, அரியலூர் சின்னப்பா அண்ணன் அவர் எம்எல்ஏ இருக்க முடியாது, சதன் திருமலைக்குமார் எம்எல்ஏ இருக்க முடியாது. இப்படி அந்த எம்எல்ஏக்களை உருவாக்குகிற வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் தானே கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இழித்தும் பழித்தும் பேசுறீங்க, கமிஷன்ன்றீங்க, கலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்றீங்க. அந்த கமிஷன் சொல்லப்படுகிற இன்றைக்கு வைக்கிற நீங்க குற்றச்சாட்டுல வந்த காசுல தானே திமுக தேர்தல் செலவு பார்த்ததாக பொருள் கொள்ளப்படும். ஒருவேளை நீங்க சொல்வது சரியாக இருந்தா, அப்ப அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிற போது, தேர்தலுக்கு திமுகவிடம் இருந்து நிதி பெறுகிற போது, இவ்வளவு நாள் திமுகவோடு நீங்கள் பயணிக்கிற போது அது உங்களுக்கு தெரியலையா? அப்ப இதையெல்லாம் நீங்க திமுகவை நோக்கி செய்யும் போது திமுக உங்களுக்கான எதிர்வினையை ஆற்றத்தானே செய்யும். அதைத்தான் திமுக செஞ்சிருப்பதாக நான் கருதுறேன். திமுக இன்னும் வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்யணும். காவேரி மருத்துவமனை நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். காவேரி மருத்துவமனைக்கு வைகோ போன போது திமுக எத்தகைய எதிர்ப்பை காட்டியதோ அந்த எதிர்ப்பை வைகோவுக்கும் வைகோ மகனுக்கும் காட்டாமல் இருக்கிறதேன்னு நினைச்சு நீங்க பெருமைப்படணும். அப்படி ஒரு எதிர்ப்பை தான் வைகோவுக்கும் வைகோ மகனுக்கும் திமுக காட்டணும். ஆனா திமுக நயத்தகு நாகரிகத்தோடு இன்றைக்கு நடந்து கொள்கிறது என்று சொன்னால் இதை நினைத்து பெருமைப்படத்தான் வேண்டுமே தவிர திமுக ஏன் இப்படி செஞ்சிச்சுன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா திமுகவினுடைய முதுகில் குத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் வைகோ. மீண்டும் மீண்டும் முதுகில் குத்துகிற போது வைகோவினுடைய உண்மை முகத்தை தோலுரிக்க வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்றீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி தோழர். நன்றி.